வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது அது தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தலைவரை நியமித்து சபாநாயகர் ஓம் பிர்லா தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். வக்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் இடம்பெறலாம், ஒவ்வொரு வாரியத்திலும் 2 பெண்கள் இடம்பெறலாம் உள்ளிட்ட வாரிய சொத்துக்கள் மாவட்ட நிர்வாகத்தால் பதிவு செய்யப்பட வேண்டும். வக்பு வாரியத்தின் உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் 90 நாட்களுக்குள் மேல்முறையீடு செய்யலாம் என பல்வேறு நியமனங்கள் என்பது பல்வேறு ஆலோசனைகள் என்பதும் அந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை எதிர்த்து காங்கிரஸ், திமுக உட்பட இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த மசோதா மூலம் வக்பு வாரிய நிலங்களை பாஜக பறிக்க முயற்சிக்கிறது எனவும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். எதிர்கட்சிகளின் இந்த ஆட்சேபம் காரணமாக வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா என்பது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்படும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அதாவது மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருந்தார். தொடர்ந்து இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு மசோதா அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா லோக்சபாவில் நிறைவேறவில்லை. தொடர்ந்து இந்த நிலையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு சார்பில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது தொடர்ந்து அமைக்கப்பட்டது. அந்த குழுவில் தொடர்ந்து 20 மக்களவை எம்பி மற்றும் 11 மாநிலங்களவை எம்பி என 31 எம்பிக்கள் கொண்டு இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது தொடர்ந்து நியமிக்கப்பட்டது. அந்த குழுவில் பாஜக சார்பில் லோக்சபா எம்பிக்களான ஜெகதாம்பிகா பால், நிஷிகாந்த் துபே, தேஜஸ்வி சூர்யா, அபராஜித் சாரங்கி, சஞ்சய் ஜெய்ஸ்வால், தலித் பாபியா உள்ளிட்டோரும், தொடர்ந்து இம்ரான்கான் மசூத், முகமது ஜாவேத் உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருந்தனர். எதிர்கட்சிகளை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் கல்யாண் பானர்ஜி, தெலுங்கு தேசம் கட்சியில் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயலு உள்ளிட்டோரும் இடம்பெற்றிருந்தனர். குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த ராசா மற்றும் MM அப்துல்லா ஆகிய 2 திமுக எம்பிகளும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தலைவரை நியமித்து மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா உத்தரவிட்டிருக்கிறார். அந்த ஒப்புதலின்படி வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பாலை குழுவின் தலைவராக நியமித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த குழுவானது இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரையின் ஆய்வறிக்கை என்பது அடுத்து நடக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் கடைசி நாளுக்கு 1 வாரத்துக்கு முன்பாக தனது அறிக்கையை அளிக்கும் என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவ்யா.